மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் வருகிற வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே, பெரிய வெள்ளி அல்லது குட் ஃப்ரைடே ஆராதனை இருக்கிறது. காலை 10 மணிக்கு ஆரம்பித்து 1 மணி பக்கமாக முடியும். காலை 10 மணிக்கு தான். இயேசு எந்த மணி வேலை நேரங்களில் சிலுவையில் தொங்கி கொண்டிருந்தாராம்? 6ஆம் மணி வேலை முதல் 9ஆம் மணி வேலை. நமக்கு அது என்ன கணக்கு? மத்தியானம் 12லிருந்து 3 மணி வரை. ஓகே. ஆனால் அவருடைய பாடுகள், இந்த சிலுவை பாடுகள் அந்த நேரம்னாலும் அது அந்த நேரத்தில் பெரிய அந்தகாரம் உண்டாயிற்று. 6ஆம் மணி வேலை முதல் 9ஆம் மணி வேலை வரை பெரிய அந்தகாரம் உண்டாயிற்று. அந்தகாரங்கிறத அது ஏதோ நம்ம சாதாரணமாக பகல் இரவு இருட்டு இல்லை. அது உலகத்தில் இருந்த எல்லா பிசாசுகளும் அந்த நேரத்தில் அங்கே எருசலேமில் இயேசு சிலுவையில் தொங்கி கொண்டிருந்த அந்த காலத்தில், அந்த நேரத்தில் அங்கே 1-2 பிசாசு ஒன்றும் செய்ய முடியாதுன்னா இப்போ எல்லா பிசாசும் சேர்ந்து என்னவாது செஞ்சிடலான்னு அவரை சிலுவையிலேருந்து இறங்க வச்சிடணுன்னு, சிலுவையில் மனிதனுடைய பாவங்களுக்காக பரிகாரம் செய்து முடித்து விடக்கூடாது என்று அதற்காக எவ்வளவோ பிசாசு போராடி இருந்திருக்கிறான். அது அந்த 6ஆம் மணி வேலை முதல் 9ஆம் மணி வேலை வரைக்கும். ஆனால் அவருடைய பாடுகள் முந்தின ராத்திரியே ஆரம்பிச்சிருச்சு. அவர் பந்தி இருந்தார். பிறகு போய் கெத்செமனே தோட்டத்தில், கெத்செமனேன்னா கசக்கி பிழிகிறது. அவர் ஜெபம் பண்ணும்போது அவர் ஆவியிலே கசக்கி பிழியப்பட்டார். அதனால தான் வியர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாக விழுந்ததுன்னு வாசிக்கிறோம். அது அப்பயே பிரச்சனையெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. அப்புறமா கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் முடிகிறப்ப ஆள்கள்லாம் கூட்டி வர்றான். அவரை பிடிச்சிட்டு போகிறாங்க. முதலாவது அண்ணா, அப்புறம் காயிபா, பிலாத்து, ஏரோது, மறுபடியும் பிலாத்து, இத்தனை பேர்கிட்ட விசாரணைகள். குற்றவாளியாக நிறுத்திக்கிட்டு நீ குற்றவாளி தான், ஆனால் ஒரு சாட்சியும் ஒவ்வலை. கடைசி பொய் சாட்சி சொன்னாங்களாம், அதுவும் ஒவ்வலையாம். அப்போ பிரதான ஆசாரியன் கேட்டானா, நீ உண்மையிலே தேவனுடைய குமாரனா? ஆமான்னு சொன்னாராம். அப்போ நீ தேவதூஷணன் சொன்ன, அதுக்காக நீ சாகணும். இவர்கிட்ட ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியல. இவர் தேவனுடைய குமாரன்னு சொன்னார், அதுக்காக நீ தேவதூஷணன் சொன்னாய் சாகணும்னு சொல்லி, அதுதான் அவங்க வெர்டிக்ட்டு. அதுக்கப்புறம் தான் பாருங்கள் அந்த விசாரணைகள்லாம் நடக்குது. அதை எத்தனையோ பேர் தடுக்கிறாங்க. ஏன் பிலாத்தோடைய மனைவி, ஐயோ அந்த நீதிமானுக்கு ஒன்றும் செய்யாத. கடைசிக்கு காட்டி கொடுத்த யூதாஸ் கூட நீதிமான குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேன்னு சொல்லி அந்த காசை விட்டு எரிஞ்சிட்டு போகிறான். அங்கே இருந்த 100க்கு அதிபதி ஒருத்தன் உண்மையாக வேறு தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இவர் மேலே இருந்த குற்றச்சாட்டுகளை அவங்களே அங்கே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இப்படி பாடுகள் வழியாக போய் அந்த
தலையில் முள்முடி, மரத்தில் கட்டி வச்சு அடிக்கிறது, அதுக்கு முன்னாடியே தாடியை பிடுங்கி இருந்திருக்கிறாங்க. கெத்செமனே தோட்டத்தில் ரத்தத்தின் வியர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாய், அப்புறம் சிலுவையை தூக்கிட்டு நடக்கிறது. அந்த சமயத்தில் கூட ஜனங்கள் அழுதாங்களாம். அப்போ கர்த்தர் சொன்னாராம், எங்களுக்காக அழாமல் அழுங்கள்னு சொன்னாராம். அங்கே போய் சிலுவையில் அதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த பாடுகள் பேஷன் வீக், பாடுகளின் வாரம். அவர் பூமியில் இருந்த நாட்களிலே அவர் பட்ட பாடுகள் கடைசியாக தான் வருது. அது அந்த ஒரு வார காலத்தில் அதிகமாய் பார்க்கிறோம். அந்த சுவிசேஷங்களில் கூட இந்த கடைசி வார நிகழ்வுகளுக்காக 3/1 பகுதியிலிருந்து பாதி, ஏன் சமயத்தில் 60% கூட அந்த கடைசி ஒரு வார காலத்தில் நடந்த காரியங்களை குறித்து எழுதியிருக்கிறது. அந்த ஒரு வாரம் இன்றைக்கு இந்த பாம் சண்டே, குருத்தோலை ஞாயிறு. இந்த குருத்தோலை ஞாயிறில் தொடங்கி அடுத்த வாரம் உயிர்த்தெழுத ஞாயிறு, ஈஸ்டர் வரைக்கும் இடையில் இருக்க இந்த காலம் இயேசுடைய பாடுகளின் காலம், பேஷன் வீக் என்று சொல்வார்கள். அவர் சிலுவையில் பாடுபட்டதோடு முடிஞ்சான்னா இல்லை, அவர் தன்னுடைய ஆவியில் பரதீசுக்கு போகிறாரு. பாதாளத்தில் சிறைப்பட்டு அதாவது காவலில் வைக்கப்பட்டிருக்கிற ஆவிகள்கிட்ட போகிறாரு. அப்புறமா ஐஸ்வர்யவான் வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தானே, அந்த இடத்துல இருக்கிறாரு. 3 இடங்களிலே அவர் இருந்திருக்கிறார், 3 நாட்கள். அதனால் ஒரு நாள் பரதீசில் இருந்தாருன்னு சொல்ல முடியாது. பரதீசில் கொஞ்சம் நேரம் இருந்திருப்பார். அப்புறம் பாதாளத்தில் காவலில் வைக்கப்பட்டிருக்கிற ஆவிகள்கிட்ட போய் இருந்தா, என்னை தடுக்கணும்னு எவ்வளவு நீங்கள் பிரயாசப்பட்டீங்க. நோவா காலத்து வெள்ளத்து சமயத்தில் நீங்கள் பெண்களோட சேர்ந்து ராட்சத சந்ததியை உண்டாக்கக்கூடாதுன்னு நான் சொல்லியிருந்தோம். மீறி நான் வரக்கூடாதுங்கிறதுக்காக மனுஷனை மனுஷனாகவே இல்லாமல் ராட்சத சந்ததியாக நீ மாற்றினீங்க. அது மூலமாக நான் மனுஷனாக பூமியில் பிறக்க முடியாதபடி செய்யணும்னு நினச்சிங்க. ஆனால் எனக்குன்னு ஒரு ஆள் இருந்தேன், நோவா. அவன் மனுஷனாகவே இருந்தேன். அவன் மூலமாக நான் மறுபடி இங்கே வந்திருக்கேன். இன்றைக்கி வந்துட்டேன் பார், சிலுவையையும் ஜெயிச்சிட்டேன் பார் அப்படின்னு சொல்லி அங்கே அந்த பாதாளத்தில் இருந்த காவலில் இருந்த ஆவிகளுக்கு சொல்லியிருக்கிறாரு. அடுத்து ஐஸ்வர்யவாண்டத்தில் வேதனைப்பட்டது. இதெல்லாம் சேர்ந்து வேதனைகள். அந்த வேதனைகள்லாம் முடிஞ்சுதான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுதல். உயிர்த்தெழுந்த ஞாயிறு, ஈஸ்டர் சண்டேன்னு சொல்கிறோம். அப்போது ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் பாம் சண்டே, குருத்தோலை ஞாயிறில் ஆரம்பித்து இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுந்த ஞாயிறு, மரணத்தை ஜெயித்த ஞாயிறு. அதனால தான் பழைய ஏற்பாட்டுக்காரங்கள்லாம் ஓய்வு நாள் சனிக்கிழமை. நமக்கு இயேசு உயிர்த்தெழுந்த நாள் ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால வாரத்தின் முதலாம் நாள் நம்முடைய ஆராதனைகள் இருக்கின்றன. அவங்க ஓய்வு நாள் 7வது நாள் அவங்க அனுசரித்தது கரெக்டு. ஆனால் அதை விட இப்போ நம்ம உயிர்த்தெழுந்த ஞாயிறு, வாரத்தின் முதலாம் நாள், இதை நம்ம கொண்டாடுறது. இதில் சபை கூடி வர்றது, சபை கூடி வருகிறத ஒரு கொண்டாட்டம்தான். ஒவ்வொரு ஞாயிறும் விசுவாசிகளுக்கு ஒரு கொண்டாட்டம். இயேசு உயிர்த்தெழுந்தார், வாரத்தின் முதலாம் நாள் நான் வருகிறேன், கர்த்தரை ஆராதிக்கிறேன், எனக்கு ஜீவன் தந்தார், என்னுடைய வாழ்க்கையில் மரணத்தை ஜெயித்தார், இன்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், பரலோகம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்க பலவீனத்தை போக்குகிறார், மரணத்துக்கு ஏதுவான எந்த காரியத்தையும் உயிர்ப்பிக்கிறார், என்னை வாழ வைக்கிறார் என்று சொல்லி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நமக்கு ஒரு பண்டிகை நாளாக நாம் இதை கருத வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும், ரைட்டு, ஓகே. ஆனால் அது ஒரு பண்டிகை நாளாக சந்தோஷமாய் நாம் கொண்டாடணும். ஆக்சுவலாக எவ்வளவோ ஜனங்களுக்கு
பலவிதமான பண்டிகைகள் கொண்டாடுறாங்க. நாங்கள் அந்த தோட்டத்துக்கு போவோம், 4 நாள் பண்டிகை கொண்டாடினாங்க. விட்டுட்டு அப்புறமேல் பார்த்தா 10 நாளில் மறுபடியும் பண்டிகை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறான். என்னடா மறுபடியும் வந்துட்டேன், சரி 2 நாள் போச்சுன்னா அப்புறம் ஒரு 10 நாள் கழித்து மறுபடியும் பண்டிகை கொண்டாடிக்கிட்டு இருக்கான். எல்லாம் பொங்க வச்சு சோறு விடமாட்டேன்றாங்க. அதுக்கப்புறம் 10 நாள் மறுபடியும் பண்டிகை பொங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பொங்க வச்சுக்கிட்டு இருந்தேன், 4 நாள் கழிச்சு அங்கே பொங்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்னங்கடாது இவங்களுக்கு இவ்வளவு பண்டிகை இருக்குது, நமக்கு பண்டிகையே இல்லாமல் போச்சு. இப்போ பண்டிகையை நம்ம உருவாக்கணும். பண்டிகையெல்லாம் சொல்கிறேன். அந்த இஸ்ரவேலர் அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருந்த 7 பண்டிகைகள், அது ஒரு நாளில் மாதத்தின் முதல் மாதத்தில் 10ஆம் தேதியில் ஒரு ஆட்டுக்குட்டியை செலக்ட் பண்ணணும். அந்த 10ஆம் தேதியில் ஆட்டுக்குட்டியை செலக்ட் பண்ணுறத இயேசுவானவர் இங்கே இப்போ இந்த பாம் சண்டே குருத்தோலை ஞாயிறில் இவர் ரெடி ஆயிட்டார். நான் தான் அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட ஆடு, த லேம்ப் ஆஃப் காட், நான் தான் அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட ஆடு அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. அதை பற்றி இடையில நம்ம பேசுவோம். இப்போ நான் விவரத்தை சொல்லிடுறேன். வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரைக்கும் குட் ஃப்ரைடே. வழக்கம் போல் உயிர்த்தெழுந்த ஈஸ்டர் சண்டே நம்ம 8 மணிக்கு ஆராதனை வருகிறதே, அது அப்படியே இருக்கும். அவ்வளோதான், வேறு பெரிய விசேஷம் ஒன்றும் இல்லை. சரி, செய்திக்கு போகலாம். இப்போ சொன்னேன், த லாஸ்ட் வீக், கடைசி வாரம் 40 நாட்களை தெரிந்து கொண்டாங்க. அதில் கூட இந்த ஒரு வாரத்தை ரொம்ப விசேஷமாக தெரிந்து கொண்டாங்க. அது நியாயம்தான். இப்போ நான் சொன்னது போல் அந்த சுவிசேஷ புஸ்தகங்களில் 3ல் 1 பங்கோ அல்லது 50% பாதியோ இந்த கடைசி ஒரு வார காரியங்களுக்காக அந்த சுவிசேஷம் எழுதினவர்கள் அதை ஒதுக்கி இருக்கிறார்கள். அப்படியானால் அதுக்கு முன்னாடி இருந்தாலும் அது மதிப்பு குறைந்ததல்ல. ஆனால் இவருடைய பாடுபடத்தானே வந்தார், ஜீவனை கொடுக்கத்தானே வந்தார். சாக முடியாதவர் மனிதனுடைய பாவங்களை தன் மேலே ஏற்றுக்கிட்டு சாகிறதுக்காக வர்றார். அதுதான் பரிகாரம். இவரை யாருன்னு பார்த்தீங்கன்னா, உலகத் தோற்றத்துக்கும் உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே பரிகாரம் செய்யும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட, உலகத் தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டியாக. அது ஆச்சரியமா இல்லையா? மனிதன் இன்னும் உண்டாக்கப்படலை, அவன் இன்னும் பாவம் செய்யலை. அது எப்போ மனிதன் உண்டாக்கப்பட்டது? இப்போ 6000 வருஷத்துக்கு முன்னாடி பைபிளில் நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா வந்துடும். ஆனால் உலகம் உண்டானது தூதர்களுடைய காலம், அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா கணக்கு வழக்கே இல்லை. இப்போதைக்கு நமக்கு பைபிள் சொல்லியிருக்கிறபடி 6000 வருடங்கள் ஆதாம் உண்டாக்கப்பட்டு அவன் பாவம் செஞ்சு 6000 வருடம் ஆகுது. ஆனால் உலகத் தோற்றத்துக்கு முன்னே இவர் அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியாக தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தார். அவருடைய வேலையே என்ன? இயேசு கிறிஸ்துவோடைய வேலை, குமாரனா இயேசுடைய வேலை என்னங்க? மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்யறது. அதை செய்து முடிக்க வந்தார். அவர் மனுஷனாக பிறந்தது, அது ஒரு பண்டிகை நம்ம கொண்டாடுறோம், கிறிஸ்மஸ். அவர் வந்தார், கிறிஸ்மஸாக கொண்டாடுறோம். கிறிஸ்மஸ் கொண்டாடி 30 வருஷம் போகுது, 33 வருஷம் போகுது. 30 வருஷம் ஆகிறப்ப தான் அவர் ஞானஸ்நானம் பெறுகிறார், பரிசுத்த ஆவியை பெறுகிறார், ஊழியத்தை ஆரம்பிக்கிறாரு.
ஆரம்பித்து இந்த 3.5 வருடம் முடிகிற அந்த நேரத்தில் தன் ஜீவனை கொடுக்கிற நேரம் வருகிறது. பஸ்கா வருகிறது. நான் தான் சொன்னேனே, வருஷத்தின் முதல் மாதம் 10ஆம் தேதியிலே அந்த ஆடு தெரிந்து கொள்ளப்படுகிறது. பழுதற்ற ஒரு ஆடு பஸ்கா ஆடாக அடிக்கப்படுவதற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட ஆடு. யார் அந்த பஸ்கா ஆடு? தேவனுடைய குமாரனாகிய இயேசு. இந்த பஸ்கா எகிப்து தேசத்தில் தான் ஆரம்பித்தது. அந்த பஸ்கா கொண்டாடின அந்த பஸ்கா ஏற்படுத்தப்பட்ட அந்த ராத்திரியில் எகிப்தியர்களில் வீடுகளில் தலைச்சன்கள் எல்லாம் செத்து போச்சு. அது ஆடாக இருக்கலாம், மாடாக இருக்கலாம், கழுதையாக இருக்கலாம், மனுஷனாக இருக்கலாம், எல்லாம் செத்து போச்சு. ஆனால் இஸ்ரவேலருடைய வீட்டில் மாத்திரம் ஒரு சாவும் இல்லை. எகிப்து தேசமெல்லாம் அலறிக்கிட்டு இருக்குது. பார்வோனுடைய குமாரன் முதல் கொண்டு எல்லாரும் செத்து போனாங்க. ஆனால் இஸ்ரவேலருடைய வீட்டில் ஒருத்தர் கூட சாகலை. ஆனால் அவர்களுக்காக ஒரு ஆடு அங்கே அடிக்கப்பட்டது. ஒரு ஆடு உயிர் கொடுத்தது. அந்த ஆடு உயிர் விட்டதுனால தான் அவர்கள் பிழைத்தார்கள். இதெல்லாம் ஒரு அடையாளம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் போய் மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்கிறது. அது இடையிலெல்லாம் சொன்னார், மக்களுக்கான விலங்கலை. என்னுடைய மாம்சத்தை புசித்து என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணால் சாக மாட்டான்னு சொன்னார். இது கடினமான உபதேசம். இது யார் கேட்பா? போயிட்டாங்க. சீஷர்களுமே பொட்டியை கட்டிக்கிட்டு இருக்கிறான். இங்கே நமக்கு தாக்கு பிடிக்காது. வந்து மறிச்சுக்கிட்டார். நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ? அப்போ தான் யோசித்து பார்த்து பேதுரு ஒரு வார்த்தை சொன்னான், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்திலே உண்டே, நாங்கள் எங்கே போகிறது? போக இடம் இருந்தால் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போக இடம் இல்லை. அதனால் அங்கே இருக்கிறோம்ன்றாங்க. ஆமாம், நித்திய ஜீவ வசனங்கள். அவர் கேட்குறாரு, மக்கள் என்னை பற்றி என்ன சொல்கிறாங்க? மனுஷகுமாரனாகிய என்னை பற்றி சொல்கிறாரு. மனுஷகுமாரனாகிய என்னை பற்றி ஜனங்கள் என்ன சொல்கிறாங்க? தீர்க்கதரிசின்றாங்க, போதகருங்கிறாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க. சரி, அது போட்டு நீங்கள் என்னையா சொல்கிறீங்க? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, மாம்சமும் ரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தலை, பரலோகத்தில் இருக்க என் பிதாவை உனக்கு இதை வெளிப்படுத்தி இருக்கிறாருன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் இப்போ சொல்லிகிட்டு இருக்கனே, வீட்டில் போய் இந்த வாரம் தான் நான் கடைசி வாரம், அந்த ஒரு வாரம் வீட்டில் போய் அந்த பாம் சண்டே குருத்தோலை ஞாயிறில் ஒவ்வொரு சுவிசேஷத்துலேயும் குருத்தோலை ஞாயிறு பற்றி ஆரம்பிக்கும். இப்போ மத்தேயுல 21வது அதிகாரத்தில் ஆரம்பிக்குது, யோவானில் 12வது அதிகாரத்தில் ஆரம்பிக்குது, லூக்காவில் 19வது அதிகாரத்தில் ஆரம்பிக்குது, மார்க்கில் 9வது அதிகாரமும் நினைக்கிறேன் ஆரம்பிக்குது. இதை 4 சுவிசேஷங்கள்லேயும் இயேசுடைய பாடுகளின் வாரம், இந்த பாம் சண்டையில் ஆரம்பித்து உயிர்த்தெழுதல் வரைக்கும் போட்டிருக்கிற அந்த பகுதியில் இந்த வாரத்தில் வாசிங்க. 4 சுவிசேஷத்தில் இருக்கிறத 4 நாளில் வாசிக்க முடியலன்னா 6 நாள் 5 நாள் 6 நாள் வாசிங்க. வருகிற வெள்ளிக்கிழமை இயேசு பாடுபட்டதை நினைத்து, அவருக்கு பாடுகளின் நாள், நமக்கு அது நல்ல பெரிய வெள்ளி, நமக்கு அது விடுதலை. அவருக்கு இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? பாடுபட்டாருன்னு அதனால் நான் இந்த 40 நாளில் பூ வைக்க மாட்டேன், கறி சாப்பிட மாட்டேன், அந்த காசெல்லாம் ஒரு உண்டியலில் போட்டு அதை கொண்டு ஆண்டவருக்கு கோயிலில், இந்த காசை என்ன பண்ணுறது? நீ இன்னும் பாவத்தில் இருக்கிறீங்க. ஆண்டவருக்காக வருத்தப்பட்டதோட சரி. ஆனால் ஆண்டவர் இதை எனக்காக பாடுபட்டார்னு நினச்சி பார்த்து
கம்யூனியன், கர்த்தருடைய பந்தி, அதில் என்னை நினைவுகூரும்படி, நான் உங்களுக்காக மரித்ததை நினைவுகூரும்படி, என் மரணத்தை தெரிவிக்கும்படி இதை நீங்கள் அனுசரிக்கணும் அப்படி சொன்னார். அதை நினைவு கூர்ந்து, என் இயேசு எனக்காக எவ்வளோ பாடுபட்டிருக்கிறார், நான் அவருக்காக பரிசுத்தமாய் என்னுடைய காலமெல்லாம் வாழப்போகிறேன், அப்படி ஒரு தீர்மானத்தோட பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய நம்முடைய வாழ்க்கையில் தீர்மானிக்கலாம். இந்த வாரத்தில் நீங்கள் அதை வாசிங்க. யாருக்கெல்லாம் முடியுதோ, நம்ம இங்கே ஜபம் ஓடிக்கிட்டே இருக்குது. அந்நிய பாஷை பேசணும். பேசலைன்னா எதிர்பாராத ஆபத்துகள் வருகிறதுன்னு ஏசாயா 28வது அதிகாரம் 11வது வசனத்தில் எழுதியிருக்கு. அந்நிய பாஷை பேசாதவங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத ஆபத்துகள், பின்னிட்டு விழுந்து சிக்குண்டு பிடிபட்டு வேதனைப்பட்டார்கள், அப்படியெல்லாம் வருது. இத்தனை வார்த்தை. யார்? அந்நிய பாஷை பேசாதவங்க. பேச மாட்டேங்கிறாங்கன்னு கர்த்தர் ஆத்திரப்படுறாரு, கோவப்படுறாரு. நம்ம அந்நிய பாஷை பேசினா பரிசுத்த ஆவியானவரே நமக்காக வேண்டுதல் செய்கிறாராம். நம்ம யாரையெல்லாம் கூப்பிட்டு பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, பிரதர் ஜெபம் பண்ணுங்க, சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, யாரையெல்லாம் கூப்பிட்றோம். அங்கே ஒருத்தர், நான் உனக்காக ஜெபம் பண்ணுறேன், அந்நிய பாஷை பேசிடுறேன், நான் உனக்காக வேண்டி ஜெபம் பண்ணிடுறேங்கிறாரு. ஆனால் நம்ம தெரிஞ்ச வார்த்தையில் தான் நான் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இதில் உறுதியாக இருக்கிறத பார்த்து அவருக்கு கோபம் வருது. அப்புறம் அந்நிய பாஷை பேசலைன்னா பைபிளில் இங்கே கொஞ்சம் விளங்கும், அங்கே கொஞ்சம் விளங்கும், நடுவில் விளங்காது. இது வேணுமாக்க? பைபிள் முழுசும் தேவனுடைய வார்த்தைகள், இந்த ஸ்கிரிப்சர், வேதம் நமக்கு விளங்கணும். அதுக்கு ஒரு இருதயம் வேணும். அந்த இருதயத்தோடு கூட நம்ம அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ணுறோம், உங்களுக்கு விளங்கிடும். நமக்கு என்ன ஜெபம் பண்ணுறதுன்னு தெரியலன்னா அதனால் அவரே ஜெபம் பண்ணுறாராம். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இப்போ நம்ம யார்கிட்டே போய் ஒரு காரியம் செய்யணும், சொல்லணும், பையனை அனுப்பி போய் இந்த காரியத்தை அவர்கிட்ட சொல்லி இந்த கேட்டு என்னன்னு பார்த்து வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொன்னால் இது நடக்காதுன்னு நமக்கே தெரிஞ்சால் என்ன செய்வோம்? நம்மளே நேரடியாக போவோம். அது மாதிரி இந்த இருக்கிற விசுவாசிகளெல்லாம் ஜெபம் பண்ண சொன்னால் கூட பத்தாது, நம்மளே ஜெபம் பண்ணாதான் சரிப்படும்னு தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நமக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டுதல் செய்ய அவர் அனுப்பியிருக்கும்போது அவ்வளவு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அப்புறம் அந்த ஏசாயா 28:11 சொல்லியிருக்கிற மாதிரி எதிர்பாராத ஆபத்துகள். ஆனால் அந்நிய பாஷையில் பேசி ஜெபம் பண்ணிங்கன்னா எதிர்பாராத நன்மைகள். அப்புறம் சொல்லுவீங்க, எனக்கா இந்த கிருபை, ஒருத்தன் பாடினான்ல, எனக்கா இந்த கிருபைன்னு நீங்கள் பாடுவீங்க. அந்நிய பாஷையில் பேசுங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். சரி, இன்றைக்கு இந்த கடைசி வாரம் பேஷன் வீக், பாடுகளின் வாரம். அடுத்து ஒரு முக்கியமாக ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷம் 9வது அதிகாரம். லூக்கா சுவிசேஷம் 9வது அதிகாரத்தில் 51வது வசனம். எடுத்தவங்க, பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் இந்த கவனிங்க, சமீபித்த போது, அவர் எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் சமீபித்த போது அவர் எருசலேமுக்கு போக தன்னுடைய முகத்தை திருப்பினார். அவர் 30, அதாவது ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் பிறந்தார். 30 வருஷமாக தான் யாருங்கிற அடையாளமே தெரியாத அளவில் அனானிமஸ். தெரிஞ்சால் கொன்றுவாங்க. இயேசு பெத்லகேமில் பிறந்தார், 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷத்துக்குள்ள பிள்ளைகளெல்லாம் கொல்லு. அதனால் இவர் தேவனுடைய குமாரன் அறியப்படாத நிலைமையில் அனானிமஸாக பெத்லகேமில் இல்லை, நாசரேத்தூரில் வளர்றார்.
ஒருத்தனை நாசரேத்தை தேடி போகலை. பெத்லகேமில் பிறந்திருக்கிறவர் அப்படின்னு சொன்னாக்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த இயேசு நாசரேத்தூரானுமாகிய இயேசுன்னு சொன்னோன்னே, ஆமாம், நாசரேத்திலிருந்து எந்த நன்மையாவது பிறக்கக்கூடுமா அப்படி மாதிரி இடத்துல போய் அங்கே உட்காந்து வளர்றாரு. ஏன்னா இவர் இன்னாருன்னு தெரியக்கூடாது. அப்படி தெரியப்படாத நிலைமையிலே அவர் 30 வருஷங்கள் போய் பரிசுத்த ஆவியை பெற்றார், ஊழியத்தை ஆரம்பித்தார். அதில் கடைசி வாரம் தான் இப்போ நம்ம பார்த்து பேசிகிட்டு இருக்கிறது. அந்த கடைசி வாரத்தில் இந்த பாம் சண்டே, குருத்தோலை ஞாயிறு எப்படி ஆரம்பிக்கிறான்? எருசலேமுக்கு போக தம்முடைய முகத்தை திருப்பினார். அதில் என்னங்க ஒன்றும் இல்லை. ஆனால் அவருடைய மனதில் இருதயத்தில் ஒரு பெரிய தீர்மானம். எதற்கு வந்தோம்? காரியம் செய்யணும். எருசலேமில் போய் அங்கே நான் மனுஷனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்யணும். பிசாசு வர்றான், அது சொன்னார்ல, இதோ இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். ஆனால் என்கிட்ட ஒன்றும் இல்லை, அவனுக்கு இடத்துல ஒன்றும் இல்லை. அப்போ எப்பேற்பட்ட ஒரு தீர்மானத்தோடு கூட அவர் எருசலேம் பக்கத்தினுடைய முகத்தை திருப்பினார்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய போராட்டம். பிசாசை ஜெயிக்கணும். அது என்ன சும்மா கத்தி எடுத்து சண்டை போடுறதில்லை, பெரிய வேதனை வழியா, கேவலங்கள் வழியா போய் அந்த சிலுவையில் ஜீவன் கொடுக்க வரைக்கும் தப்பு பண்ணிடவே கூடாது, பாவம் செஞ்சிடக்கூடாது. அவன் இறங்கி வர வைக்கிறதுக்கு என்னெல்லாமோ பேசுகிறான். அவரை கேவலப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ணாங்க. தலையில் முள்முடி, நீதான் ராஜாவாம்ல, கிரீடம் வேணும்ல, வச்சு அடிக்கிறாங்க. மரத்தில் கட்டி வச்ச முதுகில் அவ்வளவு முதுகு மொத்தத்தில் ஒரே காயமாகும்படி அடிச்சு அப்படி சிலுவையை தூக்கிட்டு நடக்க விட்டா, அதில் முழு தடவை கீழே விழுந்தா. அப்புறமேலு இன்னொருத்தனை சமக்க விட்டு அங்கே சிலுவையில் போய் அரைகிறாங்க. எப்படி? நிர்வாணமா. ஏன்னா மனுஷன் பாவம் செஞ்சப்ப ஐயோ நிர்வாணமாக இருக்கணுமே, கேவலமாக இருக்கமே அப்படின்னு சொல்லி அவன் அத்தியலை எடுத்து தச்சுக்கிட்டானா. அப்போ நிர்வாணம்ங்கிற கேவலமானதுன்னு ஒன்று எப்போ வந்தது? பாவம் நுழைஞ்ச ஒன்று. அப்போ நிர்வாணமான அந்த கேவலத்துக்கும் வெட்கத்துக்கும் அவர் ஒரு கரையம் செலுத்த வேண்டியிருந்துச்சு. அதுக்காக அவர் இயேசு சிலுவையிலே நிர்வாணமாக தொங்கிக் கொண்டிருந்தார். இவ்வளவே படுகிற அந்த கேவலம், அந்த பாடுகளின் வாரம், இவ்வளவு பாடுகளை நினைக்கிறாரு. அவர் நினைக்கிறாரு, பிதாவே கூடுமான அந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கணும். அதெல்லாம் சொல்ல போறாரு. அவருக்கு எல்லாம் தெரியும். பிசாசு ஏற்கனவே சொல்கிறான். ஒரே ஒரு தடவை சாஷ்டாங்கமாக விழுந்து பணிந்து கொண்டா நானே கொடுத்துட்றேன், நீர் என்னத்துக்கு சிலுவைக்கு போறீர்? அப்பாலே போ சாத்தானேன்னார். நான் உன்ட்டு எதை எப்படி எடுக்கணுமோ எடுத்துகிட்டு போகிறேன் படா அப்படின்னாரு. அப்போ அதெல்லாம் சொல்லிவிட்டு இப்போ அந்த நேரம் வந்துருச்சு, பயங்கரமான நேரம். மரண திகில் அவர் மேலே விழுந்தது அப்படின்னு எழுதியிருக்கு. மரண திகில். எல்லாம் தைரியமாக செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு பேசுகிறதெல்லாம் பேசிட்டு வந்துட்டார். ஆனால் இங்கே போகிற போது என்ன ஆக போகுது? அதுக்காக ஒரு ஜெபம், கெத்செமனே ஜெபம். ஐயோ என்ன மாதிரி இருதயம் பிசைஞ்சு மன வேதனை அப்படி இருந்திருக்குமோ. இருதய வேதனைம்பாங்களே, அது எந்த அளவுக்கு உச்சக்கட்டத்தில் இருந்தால் வேர்வைக்கு பதிலாக ரத்த நாளங்கள் வெடித்து ரத்தம் வெளியே வந்திருக்கும். அதெல்லாம் நினைக்கிறாரு, சிலுவையை நினைக்கிறாரு. அங்கே தொங்கிட்டு இருக்கணும், இப்படியெல்லாம் பேசுவாங்க, அதுக்கு இதெல்லாம் இந்த பதில் சொல்லணும். 7 வார்த்தைகள் அதான் இதை நினைக்கிறோம். கடைசி வரைக்கும் தாக்கு பிடிக்கணும். தாகமாக இருக்கு, காடியை கொடுப்பான், குடிக்க முடியாது. கடைசி வரைக்கும் தாக்கு பிடிக்கணும், முடிக்கணும், வேலையை முடிக்கணும்.
கடைசியில் தன் ஆவியை பிதாட்ட ஒப்படைக்கணும். எவ்வளவு பயங்கரமான காரியங்கள் அவர் நினைக்கிறாரு. நினச்சா பயமாக இருக்குது. ஆனால் வேலை நடக்கணும். நடக்கணுமானா எருசலேம் மட்டும் இந்த பக்கம் என்கிட்ட ஓடுறதில்ல, எருசலேமுக்கு தான் வர்றாரு. ஒருத்தன் கத்தி எடுத்து அந்த பிடிக்க வந்தவனை காதை அறுத்தா சொல்கிறாரு, ஏன்டா நான் பிதாட்ட வேண்டிக்கிட்டா 12 லேகியோனுக்கு அதிகமாக கர்த்தர் வந்து தூதர்கள் அனுப்ப மாட்டாராடா, பட்டயத்தை உரையில் போடுன்னு சொல்லிட்டு அந்த காதை இருந்தவனை அதை கூட ரிப்பேர் பண்ணி விட்றாரு. இல்லாட்டி அவனை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. யாரை? ஏன்டா காதை அறுத்த? இவன் கழுத்தை வெட்டியிருக்கணும். ஆனால் அந்த நேரத்தில் பயத்தில் அவளோட கையெல்லாம் நடுங்கி காதை மட்டும்தான் வெட்ட முடிஞ்சிருந்துருக்கு. நம்ம ஆட்கள் நம்ம சண்டைக்கு போனால் என்ன செய்வோம்னு நினைக்கிறீங்க? நீங்கள் நானும் பக்கத்தில் யார் கூட சண்டை வருதுன்னு வைங்க, நீங்கள் சண்டைக்கு போனீங்கன்னா என்ன செய்வீங்க? அடி உத வாங்கிட்டு தான் வரணும். நமக்கு சண்டை போடவே தெரியாது, அடிக்கவே தெரியாது. வேணா ஒரு கன்னத்துக்கு பதிலாக இன்னொரு கன்னத்தை காட்டிட்டு கொடுந்தான், அதான் நமக்கு முடியும். இயேசுவானவர் அப்படி தான் போதிச்சிருக்கிறாரு, அவர் அப்படி தான் இருந்தார். அதனால தான் உலகெங்கும் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் மாம்ச பிரகாரமாக சண்டைக்கு போகிறதில்லை. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவைகள் அல்ல. இப்போ இயேசுவானவர் மாம்சத்துக்குரிய ரீதியில் சண்டை போடலை, பட்டயத்தை எடுத்து யுத்தம் பண்ணலை. பிசாசை கடைசியில் ஒரு நாளுக்கு ஒரே ஒரு தூதன் வந்து சங்கிலியில் கட்டி பாதாளத்தில் 1000 வருஷத்துக்கு அடைச்சி வச்சிருவேன்னு போட்டிருக்கு. ஒரே ஒரு தூதன். இவருக்கு முடியாதான்? முடியும். ஆனால் நான் இது வழியாக போகணுமே, இந்த பாடுகள் வழியாக போகணுமே, அதுக்காக தானே நான் வந்தேன் அப்படி சொல்லிக்கிறாரு. அப்படி ஆனால் இது எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து, எல்லாவற்றையும் நினைத்து ஆனால் போகணும். அப்போ ஒரு மன உறுதி போய் ஆகணும். அதனால தான் இந்த நாளை குருத்தோலை ஞாயிறு அவர் எருசலேமுக்குள்ளே நுழையிற அந்த நாளை இதை வந்து ட்ரையம்ஃபண்ட் என்ட்ரி, ஜெயமான பிரவேசம், ஜெயத்தின் பிரவேசம், நான் போய் பிசாசை ஜெயிக்க போகிறேன் என்று சொல்லி ஒரு ஜெயத்தின் மனநிலையோடு கூட அவர் உள்ளே போகிறார். ஜெயத்தின் மனநிலையோடு உள்ளே போகிறாருன்னு அது எப்படியா நீங்கள் சொல்கிறீங்கன்னா, அவர் ஒரு பக்கத்தில் பெத்பெகே அப்படிங்கிற ஊரில் போய் அங்கே ஒரு கழுதை குட்டியும் இருக்குது. இது நாள் வரையும் ஒருத்தனை ஏறாத கழுதை குட்டி இருக்குது. அவைகளை அவுத்துட்டு வான்னு சொல்லி எவனே அதான் கேட்டால் ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லுவான். அவன் விட்டுருவான். போகிறாங்க, சொன்ன மாதிரியே இருக்குது. கழுதை குட்டி அவுக்குறாங்க. என்னத்துக்கு அவுக்குறீங்கன்னா ஆண்டவருக்கு சரி போன்ட்டான். கழுதை குட்டியில் ஏறி போகிறது அது என்ன விசேஷம்னா, நம்ம ஊரில் அப்படியெல்லாம் குதிரை மேலையெல்லாம் போகணும், அல்லது பெரிய ஆர்மர்டு வெஹிக்கிள், பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளில் உள்ளே உட்காந்து போகணும். இப்போ நம்ம அதிகாரிகள்லாம் பெரிய மந்திரிகள்லாம் வந்தால் ரொம்ப பாதுகாப்போடு தான் வர்றாங்க. முன்னாடி 10 கார் போகும், பின்னாடி 10 கார் வரும். அங்கே அங்கிட்டு அது அந்த பாதுகாவலர்கள்லாம் வருவாங்க. அவர் என்ன பண்ணுறார்? கழுதை குட்டியில் ஏறி வர்றாரு. என்னன்னு கேட்டால், அந்த காலங்களில் சமாதான காலங்களில் ஒரு ராஜா பதவி ஏற்கிற அந்த சமயத்தில் கழுதை குட்டி மேலே தான் ஏறி வருவார். கோல்ட், கழுதைன்னா பெரிய கழுதை, கோல்ட்டுன்னா அந்த அதாவது இளம், ஒருவர் இது வரைக்கும் ஏறாத கழுதை குட்டியை பிடிச்சிட்டு வந்து அதில் துணி போட்டு உட்கார வச்சு அதில் அந்த ராஜாக்கள் வரும்போது துணியெல்லாம் விரிப்பாங்களாம், மரக்கிளைகள் எல்லாம் எடுத்து போடுவாங்களாம். அந்த கழுதை மேலே ஏறி போன சம்பவம் இதுக்கு முன்னாடி எங்கே எழுதியிருக்கு? ராஜாவாகிய தாவீது சாலமோனை ராஜாவாக்குறதுக்காக என்னுடைய கழுதையை, யாருடைய கழுதை? தாவீது கழுதை தான் வேணுமா? குதிரையில் இருந்தாலும் நல்லாயிருக்கும். ஆனால் அந்த கழுதை ராஜாவாக இருக்கிறவனுக்குன்னு விசேஷமாக ஒரு கழுதை இருக்குது. என்னுடைய கழுதையை கொண்டு போய் சாலமோன் அதில் ஏற்றி அங்கே கீகோனா அங்கே போய் அவனை ராஜாவை அபிஷேகம் பண்ணி ஆர்ப்பரிங்க அப்படின்னு சொல்லி, அப்புறம் நகர்வலம் வந்து
ராஜா சிங்காசனத்தில் உட்காரட்டும் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்ல, அந்த தீர்க்கதரிசியும் கூட இருந்தவங்களும் உடனே கிளம்பி போய் கழுதை குட்டி. அந்த சம்பவம் 1 ராஜாக்கள் 1வது அதிகாரத்தில் எழுதியிருக்கு. அப்போ அது அவங்க வழக்கத்தின்படி ராஜா ஒரு கழுதை குட்டியில் மேலே ஏறி வரணும். இங்கே இயேசு கழுதை குட்டி மேலே ஏறி வர்றார். சீஷர்களுக்கே பல சமயத்தில் இவர் தேவனுடைய குமாரன்கிறது விளங்கி விளங்காமல் தான் இருக்குது. நான் புறஜாதி இடத்துல ஒப்பு கொடுக்கப்படுவேன், அவங்க என்னை உயர்த்திடுவாங்க, என்னை கொன்றுவாங்க, ஒப்பு கொடுத்துருவாங்க. அதெல்லாம் ஆகக்கூடாது, அப்படியெல்லாம் ஆகக்கூடாது அப்படின்னு அப்பாலே போ சாத்தானேங்கிறாரு. அப்போ இவங்களுக்கு ஒன்று விளங்குது, ஒன்று விளங்க மாட்டேங்குது. இவங்களுக்கே விளங்கி விளங்காமல் இருக்கு. ஆனால் அந்த எருசலேமில் இவரை வரவேற்க கூட்டின ஒரு கூட்டம் வந்துச்சு, குழந்தைகள் பாலகர். அவங்களுக்கு விளங்கிருச்சு. அந்த வந்தவங்களுக்கு கழுதை குட்டி மேலே ஏறி வர்றாரா, அப்போ இவர் தான் மேசியாவா அப்படிங்கிற காரியம் அவங்களுக்கு விளங்கிருச்சு. அவங்க கழுதைக்குட்டி மேலே ஏறி வர்றதுக்கு முன்னாடி மரக்கிளைகளையும் சால்வைகளையும் அங்கே விரிக்கிறாங்க. குருத்தோலை ஓசன்னா, ஓசன்னான்னா சேவஸ் நவ், இப்போ எங்களை காப்பாற்றணும் ஆண்டவரே அப்படின்னு. இப்போ எங்களை காப்பாற்றணும்னு சொன்னால் என்ன காப்பாற்றுறது, என்னத்தை காப்பாற்றுறது? எங்கே சங்கீதம் 118 அதில் ஒரு சில வசனத்தை மட்டும் வாசிக்கலாம், நமக்கு வேறு நேரம் இல்லை. சங்கீதம் 118 அதில் 25, கர்த்தாவே ரட்சியம், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். இருங்க, கர்த்தாவே ரட்சியம், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். கர்த்தாவே ரட்சியம்னா ஓசன்னான்னு அந்த இடத்துல இருக்கான். அது அந்த அர்த்தத்தில் தான் இதை எழுதியிருக்கான் 118வது சங்கீதத்தில். அதுக்கு முன்னாடியே இது கர்த்தரை உண்டு பண்ணினால் அப்படியெல்லாம் வருது. இது கர்த்தராலே வீடு கட்டுகிறவள் ஆகாது என்று தள்ளின கல்லை மூளைக்கு தலை கல்லாயிற்று, இது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இது கர்த்தர் உண்டு பண்ண நாள், இது கலிகுர்ந்து மயில கடவும் அப்படி சொல்லிட்டு தான் கர்த்தாவே ரட்சியம். அதாவது ரட்சிப்பு எங்கேருந்துயா வரும்? ஒருத்தர் வரணும், மேசியா வரணும், அவர் வந்து சிலுவையில் தன் ஜீவனை கொடுக்கணும், பரிகாரம் செய்யணும், அங்கே தான் ரட்சிப்பு வருது. அதை புரிந்து கொண்டவர்களாக அவங்க ஓசன்னா, உன்னதத்திலே ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லி ஓசன்னா அப்படின்றாங்க. சீஷர்களுக்கு விளங்குச்சு விளங்காம அப்படி இருக்கிறாங்க. ஆனால் இங்கே வந்திருந்த குழந்தைகள் பாலகர் வாயினாலே பெலன் உண்டு பண்ணீர்னு அங்கே எழுதியிருக்கிறது போல இவர் ஓசன்னா ஓசன்னான்னு இவர் துதிக்கப்படுகிறத, ஆராதிக்கப்படுகிறத கேட்டவுடனே அந்த பரிசேயர் சதுசேயர்கள் அவங்க சொல்கிறதான் கேட்கிறீரோ? அவங்க சொல்லலைன்னா அந்த கல்லுகளே கூப்பிடும். நான் யார் எதுக்கு வந்தேங்கிறத அநேக சமயத்தில் சீஷர்கள்ட்ட சொல்கிறாரு. அதான் சொன்னேன், அவங்களுக்கு விளங்கி விளங்காமல் இருந்தாங்க. இப்போ ஓப்பனாக எருசலேம் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்னாடி, அது விசேஷமாக இந்த பஸ்கா பண்டிகை இஸ்ரவேல் தேசத்தில் இருக்க எல்லாரும் ஆண்கள் ஒருத்தனாவது, ஆண்கள் எல்லாரும் இந்த 3 பண்டிகைக்கும் அங்கே எருசலேமுக்கு வரணும். அதாவது எருசலேமில் இருந்த ஜனத்தொகையை காட்டிலும் ஒரு 20-30 மடங்கு அன்னைக்கு அங்கே வந்து கூடிடுவாங்க. அது ஊர் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த ஊர் அந்த அந்த ஆரம்பத்தில் தான் முதல் வாரம், அது ஞாயிற்றுக்கிழமையே அவர் வர்றாரு. அப்போ மேசியா வருகிறார், அதெல்லாம் தெரிஞ்சுதான் ஓசன்னா இப்போ எங்களை காப்பாத்துங்க, காப்பாத்துறது சிலுவையில். அதை கேட்டுட்டு தான் இந்த பரிசேயர் சதுசேயருக்கு தாங்கலை. ஆக வரவேற்ற இந்த ஜனங்களுக்கு விளங்கிருச்சு, பரிசேயர் சதுசேயருக்கும் விளங்கிருச்சு. எப்படியாவது இருந்தாலும் போட்டு தள்ளிடணும், கொன்னே விடணும்.
அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணி பிடிச்சு அதெல்லாம் பார்த்தாங்க. நீங்கள் பார்க்குறீங்க. ஆக இயேசுவானவர் கழுதை குட்டியின் மேலே ஏறி போகிறாருன்னா, நான் ராஜா, நான் வர்றேன், அது இவருக்கு தெரியுது. வெளிப்படையா அந்த கழுதை குட்டியை தேடி கண்டுபிடிச்சு அதில் போறாரு. அங்கே வரவேற்பு கொடுக்கப்படுகிறது. அந்த சமயத்தில் மரக்களை எல்லாம் பரப்புவாங்களாம். அநேகர் குருத்தோலைகளை அசைச்சாங்கன்னு எங்க யோவான் சுவிசேஷத்தில் 12 ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். யோவான் 12 அந்த நாளில் இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா, ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் ஆர்ப்பரித்தார்கள். அல்லாமலோ சீயோன் குமாரத்தியே, உன் ராஜா கழுதை குட்டையின் மேலே ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரம் இயேசு கழுதை குட்டியை கண்டு அது மேல் ஏறி போனார். எங்க எழுதியிருக்கு? சகரியா 9:9 எடுங்க. சகரியா 9:9 சகரியா 9:9 வாசிக்க பார்க்கலாம். சீயோன் குமாரத்தியே மகிழ்ந்து கழிகூறு, எருசலேமின் குமாரத்தியே கம்பீரி, உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார். அப்பா, மீகால அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது, அது அப்படியே நடக்குது. போய் கழுதை குட்டி எடுத்துட்டு வா அப்படின்றாரு. கழுதை குட்டி மேலே ஏறி உட்கார்ந்து அவர் போயிட்டு இருக்கிறாரு. மரக்கிளையெல்லாம் விரிக்கிறாங்க. இஸ்ரவேலின் ராஜா வருகிறார், ஓசன்னா பாடுறாங்க. எல்லாருக்கும் விளங்கிருச்சு யார் இதுன்னு சொல்லி. இவங்களுக்கு விளங்கிருச்சு, வரவேற்ற அந்த ஆட்களுக்கு விளங்கிருச்சு, ஓசன்னா பாடினவங்களுக்கு விளங்கிருச்சு. இதெல்லாம் கேட்கிறீரே அப்படின்னாக்கா ஆமாம் அப்படின்றாரு. அப்போ அந்த பரிசேயர் சதிசேயருக்கும் அதுங்களுக்கு விளங்கிருச்சு. அவங்க எப்படியாவது கொன்னே விடணும் அப்படின்னு சொல்லி அப்போ தான் தீர்மானிக்கிறாங்க. எ ஓப்பன் டிக்ளரேஷன், நானே இஸ்ரவேலின் ராஜா, நானே மேசியா, நான் வந்திருக்கிறேன், மனுஷனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் பண்ணுறேன். இப்போ ராஜாவாகவும் வர்றேன், ஆசாரியராகவும் வர்றேன். ராஜாவாக வர்றேன், நான் அடிக்கப்படுகிற ஆடாகவும் வருகிறேன். தேவனுடைய ஆட்டுக்குட்டி, த லேம்ப் ஆஃப் காட், ராஜாவாக வர்றேன், அடிக்கப்படுகிற ஆடாகவும் வருகிறேன். அப்படி சொல்லி இயேசுவானவர் அங்கே உள்ள பிரவேசிக்கிறாரு. அதுதான் இந்த குருத்தோலை ஞாயிறு, ட்ரையம்பன்ட் என்ட்ரி. அதாவது ஜெயமாக நான் போய் இந்த காரியத்தை செய்ய போகிறேன் என்று தீர்மானித்து அந்த தீர்மானத்தோடு கூட தன்னுடைய முகத்தை எருசலேமின் பக்கம் திருப்பினார். அப்ப அவருடைய மனதில் எப்பேற்பட்ட ஒரு தீர்மானம் இருந்தது, எவ்வளவு பெரிய வைராக்கியம் இருந்தது, எப்படி பிசாசை ஒழிக்கணும், அது தன்னுடைய பாடுகள் மூலமாய் எப்படி பிசாசை ஜெயிக்கணும், பெரிய போராட்டம் இருக்கிறது, அந்த போராட்டத்துக்கு நேராக நான் போறேன். இப்ப சிங்கத்தை அதன் குகையிலே சந்திக்கணும். மீட் த லயன் இன் இட்ஸ் டென். நம்ம எங்கேயோ விரட்டி ஓடிக்கிட்டு இருக்கிறப்ப சிங்கம் நம்ம கடிக்க வர்றப்ப அப்போ நம்ம சண்டை போடுறதில்லை. நான் போறேன், சிங்கத்தோட குகைக்கே போறேன். ஏ பிசாசே வாடா சொல்றாரு. இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அதுவும் தெரியுது, வாடான்றார். அவன் சொல்றேன், ஒரே தடவை சாஷ்டாங்கமாக விழுந்துட்டா, சிலுவையே வேண்டான், வாடா, நான் எப்படி உன்ட்டு அதை எடுக்கணுமோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ்வளவு பாடுகளும் படுத்த அவன் ரெடியாக இருக்கான். அது ஒவ்வொரு ஸ்டேஜ்லையாக பார்க்குறோம். கடைசியில் சிலுவை பாடுகள். அந்த 7 வார்த்தைகளெல்லாம் பேச முடியுமா அந்த நேரத்தில்? அந்த 7 வார்த்தைகளை அந்த சமயத்தில் பேசுகிறார். அதெல்லாம் எவ்வளோ பயங்கரம். இதெல்லாம் நான் செஞ்சு முடிக்கணும்,
இதெல்லாம் செஞ்சு முடிப்பேன், இந்த போகிறேன் அப்படிங்கிற அந்த தீர்மானத்தோட கூட இயேசுவானவர் அன்றைக்கு எருசலேம் பக்கமாக தன்னுடைய முகத்தை திருப்பினார் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. அந்த எருசலேமில் பிரவேசிக்க அந்த நாள் பாம் சண்டே, குருத்தோலை ஞாயிறு. இதை நம்ம பார்க்குறோம். அது ஒரு ஜெயமாக இந்த 118 25வது வசனம் வாசித்தேன். அது ஓசன்னா என்ற வார்த்தை அந்த இடத்துல அந்த அர்த்தத்தோடு அங்கே போடப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இவர் யாருன்னு. அந்த சமயத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா அங்கே கிரேக்கர்கள் கூட அந்த இடத்துல இருந்து நாங்கள் இயேசுவை பார்க்கணும்னு பிலிப்புட்ட கேட்டாங்களாம். அப்போ அவர் சொல்கிறாரு, தன்னுடைய வேலை வந்தது என்று அவர் அறிந்து. அப்போ எல்லாமே ஒவ்வொரு சம்பவமும் இவர் சிலுவைக்கு போகிற நேரம் வந்துருச்சுங்கிற காட்டுறதை அவர் உணர்றாரு. உணர்ந்துக்கிட்டே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் அதை உணர்ந்து அடுத்த காரியம் பார்த்துட்டே போயிட்டே இருக்கிறாரு. கடைசியில் கெத்செமனே தோட்டம், அதுக்கு முன்னாடி அந்த பந்தி இருக்கும்போது யார் காட்டி கொடுப்பான்னு கேட்டால் இந்த இவன் தான்டா அப்படின்னு சொல்லாமல் தோட்டி அவன்கிட்ட கொடுக்குறவன் அவன் தான். அதை வாங்கினானா, பிசாசு சாத்தான் அவனுக்குள்ளே நுழைந்தானா, உடனே காட்டி கொடுக்க கிளம்பிட்டானா. அதுக்கு முன்னாடி தான் இந்த தைலத்தை பிடி வீணாக்குறது என்ன, 300 பணத்துக்கு விற்று ஏழைகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு இவர் 300 பணம் கிடைக்கிறத கெடுத்து விட்டாரு. போய் 30 காசையாவது வாங்கிடலான்னு நினச்சானோ. நீதிமானோட ரத்தத்தை நான் அப்படி காட்டி கொடுத்துட்டேனே சொல்லி கடைசிக்கு அந்த காசையும் விட்டு எரிஞ்சிட்டு தான் போகிறேன். கடைசி வரைக்கும் இயேசுவா அவன் தேவனுடைய குமாரன் அவன் ஏற்றுக்கறல, போதகர் அப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆனால் இவர் கூடவே இருந்தும் கூட இவர் தேவனுடைய குமாரன்னு ரட்சகர்னு வெளிப்படாமல் இருந்தது என்ன ஆச்சரியம். உலகத்தில் இருக்க எல்லா மனுஷருக்கும் இயேசு தேவனுடைய குமாரன் பரிகாரம் செஞ்சுருக்கிறாருன்னு பிதா போய் எல்லா ஜனங்கள்கிட்டையும் பர்சனலாக ஒவ்வொருத்தன்ட்டையா, நீ வா என்னுடைய குமாரன்ட்ட வா, அவர் உன்னுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செஞ்சுருக்கிறாரு, நீ என்கிட்ட வந்துடலாம், என்னுடைய குமாரன் ஆயிடலாம், பரலோகத்துக்கு வரலான்னு சொல்கிறாரு. ஆனால் இவர் கூடயே இருந்தவனுக்கு தெரியலன்றான். கடைசியில் பேதுரு கூட மனம் திரும்பி கசந்து அழுது கர்த்தர்ட்ட வந்துட்டானா, இவன் நேராக போய் நாண்டுக்கிட்டு சாகுறான். ஒரு ஆள் கேட்குறான், நாண்டுக்கிட்டு சத்தான்னு போட்டிருக்குது, அப்புறம் எங்கிட்ட வயிறு வெடித்து குடல் சரிந்து சத்தான்னா அது எப்படி ரெண்டும் ஒன்றும் ஒத்து போகலையே. நாண்டுக்கிட்டு சத்தேங்கிறதும் வயிறு வெடித்து குடல் சரிந்து செத்ததும் ஒன்றும் ஒத்து போகலையே அப்படின்னு சிலர் கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க, நாண்டுக்கிட்டு செத்தது உண்மைதான், ஆனால் பொழுதுசாயத்துக்குள்ளே மரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கக்கூடாதுல்ல, அதை இப்படி எடுத்து அங்கே ஒரு பெரிய பாதாளம், இந்த சூசைட் பாயிண்ட்டுன்னு நம்ம கொடைக்கானலில் இருக்கு, அது மாதிரி பெரிய பாதாளம் ஒன்று அங்கே இருக்குதான், அங்கேயே இருந்து தூக்கி போட்டாங்களாம். கீழே விழுந்தப்போ வயிறு வெடித்து குடல் சரிந்து செத்து போனானா. அப்போ இதுவும் கரெக்டு, அதுவும் கரெக்டு. எப்படியோ உங்களுக்காக எனக்காக சிலுவை பாடுகளுக்காக அந்த குருத்தோலை ஞாயிறில் நான் போகிறேன். அந்த தீர்மானம் இன்றைக்கு நான் உங்கள்கிட்ட ஒரு தீர்மானத்தை கேட்பேன். என்னுடைய வாழ்க்கையிலே நான் கர்த்தருக்காக எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நான் ஜெயம் எடுக்கும்படி கர்த்தர் என்னோட கூட இருக்கிறாரே, ஜெயம் எடுக்கும்படி என்னுடைய வாழ்க்கையில் நான் முன்னேறுறேன். அப்படி ஒரு தீர்மானம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளே வேணும். என்னுடைய வாழ்க்கையில் இனி வருகிற காலங்களிலே பிசாசு என்கிட்ட வர்றான், அவர்கிட்ட தான் வந்தான், நம்மகிட்ட வரலையா? யார் வரல, பிசாசு வரலைன்னா எவனாவது ஏவியாவது விட்டுறான், பில்லி சூன்யமெல்லாம் பண்ணி எங்கிட்ட ஏவியாக விட்டுறான். வர்றான், ஒருத்தர் ஏவவே வேண்டியதில்லை, சும்மாவே வர்றான். ஏன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் நம்மக்கிட்ட அநேக உபத்திரவங்கள் வருகின்றன. நான் இயேசு எப்படி அந்த கடைசி வாரத்தில் போராட்டங்களை பாடுகளை சகித்து ஜெயம் எடுப்பேன் என்று போனாரோ, அதுபோல் என்னுடைய வாழ்க்கையிலே இயேசு வரும் வரை
நான் கர்த்தருக்காக வைராக்கியமாய் என்னை பரிசுத்தமாய் காத்துக்கொண்டு அவருடைய வழியிலே நடப்பேன், ஜெயிப்பேன் என்ற ஒரு தீர்மானத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கையிலே இன்று முன்னேறுவோமாக. அல்லேலூயா. ஜெபம் பண்ணலாம். வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை குட் ஃப்ரைடே பெரிய வெள்ளி ஆராதனை இருக்கிறது. உயிர்த்தெழுந்த ஞாயிறு ஈஸ்டர் சண்டே வழக்கம் போல் ஞாயிற்றுக்கிழமை 8 மணியிலிருந்து ஆராதனை இருக்கிறது. ஜெபம் பண்ணலாம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. இயேசு தன்னுடைய ஜீவனை கொடுப்பதற்காக அந்த கடைசி வாரத்தில் அந்த குருத்தோலை ஞாயிறு ராஜா என்று கழுதை குட்டியின் மேலே ஏறி போனது. ஜெயமான என்ட்ரி, ஜெயிப்பேன் என்ற தீர்மானத்தோடு கூட அவர் எருசலேமுக்குள்ளே நுழைந்ததை நாங்கள் பார்க்கிறோம். குருத்தோலைகளை அசைத்து மரக்கிளைகளை தட்டி இஸ்ரவேல் ராஜா வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்களே, அதையெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய இருதயத்தில் தீர்மானிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் இயேசு எப்படி அப்படி தீர்மானித்து ஜெயமாக முன்னேறினாரோ அதுபோல் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஜெயமாய் முன்னேற இன்று தீர்மானிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய கரங்களை எங்களை ஒப்புவிக்கிறோம். நீர் நடத்தும். எங்களுடைய வாழ்க்கை உமக்கு மகிமையாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலவார்களை மறக்காதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் நம் அனைவரோடும் கூட என்றென்றும் இருப்பதாக. ஓகே, காட் பிளஸ் யூ. ஒருவேளை மற்ற இந்த வாரத்தில் திங்கள்